முக்கிய செய்தி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் சசிகலாவும் திடீர் டெல்லி பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கியிருக்கலாம். ராஜேஷ், இந்த பயணம் குறித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் மற்றும் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா ஆகிய இருவரும் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் இந்த பயணம் என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே சூறைக்காற்றுகள் சுழண்டு அடிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர்கள் இருவரது பயணமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரட்டை இலை தொடர்பான வழக்கு என்பது வருகின்ற 19ஆம் தேதிக்குள்ளாக நேரில் ஆஜராகி எடப்பாடி பழனிசாமி, OPS மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி ஆகியோர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆஜராகி விளக்கம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இரட்டை இலை வழக்கு ஒருபுறம் இருந்தாலும் அதிமுகவினுடைய பொதுக்குழு வருகின்ற 15ஆம் தேதி கூட இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்பது பாஜக தலைமையினுடைய எண்ணமாக இருக்கிறது என்ற அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவினுடைய இந்த பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அவர்கள் தரப்பில் நாம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நண்பருடைய திருமணத்திற்காக சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் கூறுவது காரணம் அதுவாக இருக்காது. அரசியல் காரணங்களுக்காகவே தான் தற்பொழுது அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடன் பேசும் பொழுதும் அவர்கள் தெரிவிக்கும் பொழுதும் அவர்கள் கூறிய கருத்துக்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டிடிவி தினகரனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கலைத்துவிட்டு அதிமுகவுடன் இணைத்து செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே பாஜக வலியுறுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆவார் என்றெல்லாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வருகின்ற 13ஆம் தேதி திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு பிறந்த நாள். அதன் தொடர்பாக அவர்கள் ராஜேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து சசிகலாவும் டிடிவி தினகரன் அவர்களும் டெல்லி பயணம் மேற்கொள்றாங்க. டெல்லியில் போய் பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது எப்படி சார் பார்க்கறது? இல்லை, இது வந்து ஒரு எதிர்பார்த்த விஷயம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ 19ஆம் தேதி அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து எடப்பாடி பழனிசாமி, OPS மற்றும் அந்த வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி என்பவரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து சின்னம் பற்றின ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த சூழலில் வந்து சசிகலா அவர்கள் வந்து இந்த பெட்டிஷனில் வந்து தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டி அவர்கள் வந்து ஒரு முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவருடைய சிவில் வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் ஆகி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து முறையிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதில் என்னையும் இணைச்சிக்கணும், என்னுடைய வழக்கும் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறதுக்காகவோ அல்லது வந்து அங்கே இருக்கிற அவங்களுடைய அட்வொகேட்ஸை கன்சல்ட் பண்ணுறதுக்காகவோ அவங்க போயிருக்கலாம். 19ஆம் தேதி நடக்கிற அந்த கூட்டத்தில் இதில் வந்து எனக்கும் அழைப்பு விடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சசிகலா கையில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக போயிருக்கலாம். இன்னொன்று வந்து சமீப காலமாக அவங்க வந்து பாஜகவுக்கு கிட்டத்தட்ட ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிடிவி தினகரனும் ஒரு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து அந்த இரட்டைலை வழக்காங்க வருது. இரட்டைலைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எலெக்ஷன் கமிஷனில். ஸோ பாஜக தலைவர்களை பார்த்து இந்த மாதிரி இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு கட்சியை ஏதாவது ஒற்றுமைப்படுத்த முடியுமான்ற ஒரு விஷயத்தில் வந்து சசிகலா அவர்கள் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெட்டையிலையை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்கிறதோ தற்காலிகமாக தான் வந்து எடப்பாடி தரப்புக்கு அது கொடுக்கப்பட்டது. சப்ஜெக்ட் டு கீழே இருக்கிற சிவில் கோர்ட்டோட முடிவில் தெரிகிற வரையும் தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால தான் சூரியமூர்த்தி அவர்கள் வந்து தற்காலிகமாக முடிவு சிவில் கோர்ட்டில் முடிவு தெரிகிற வரையும் நீங்கள் முடக்கி வைங்கன்னு போட்டிருக்காரு. முடக்கி வைங்கன்னு ஒரு வழக்கு போட்டார். ஸோ இந்த சூழலில் வந்து டிடிவியும் சசிகலாவும் டெல்லி போய் பாஜக தலைவரில் சந்திப்பது என்பது நிச்சயமாக இந்த அதிமுகவுடைய இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியாக கூட நான் பார்க்குறேன். என்ன டிடிவி தினகரும் சேர்ந்து போறாரு? 2 பேரும் சேர்ந்து தான் போறாங்க. 2 பேருமே அவர் தனியாக கட்சி நடத்தினா கூட அதிமுக ஒன்றுபடணுன்ற ஒரு விஷயத்துல அதிமுக புரட்சி தலைவர் அல்லது எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள் ஒற்றுமையா இருக்கும்னு அவரும் விரும்புறாரு. அதே மாதிரி சசிகலாவும் தொடர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா 26ல் வந்து அதிமுக ஒன்றுபட்டு போராடுன்ற மாதிரி தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பாஜக வந்து ஏதோ ஒரு இணைப்பு முயற்சியை வந்து எடுத்திருக்கு. அதுவும் இரட்டைலை வழக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கும்போது
இந்த மாதிரியான ஒரு முயற்சியை பாஜக எடுத்தா அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அது ஒர்க் பண்றதுக்காக அவங்க போயிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதே மாதிரி திரு பிரியன், இப்போ வந்து எடப்பாடி தான் விடாப்பிடியா இருக்காரு. இன்னொரு பக்கம் பாஜக வந்து நீங்க ஒன்று சேரும் அப்படின்னு சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க, ஓபிஎஸ்க்கும் சரி. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து விடாப்பிடியா இருக்காரே, எப்படி முடிவு என்ன வரும் எதிர்பார்க்கலாம்? எடப்பாடி விடாப்பிடியா இருக்காருன்னு எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கள் சமீபத்தில் பேசும்போது கூட ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அழகா தேர்தல் வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவில் வந்து சப்போஸ் தாவேகா வந்து கூட்டணிக்கான கதவை மூடிட்டுனா நம்ம பாஜகவுக்கான கதவை திறந்து வைக்கணும்னு நிறைய பேர் அதிமுகலேயே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு கூட்டு சேர்றதுக்கான ஒரு விருப்பம் இருக்கு, ஒரு கூட்டணி அமைக்கணும்ட்டு. ஸோ இந்த சூழலில் வந்து ஒட்டுமொத்தமாக பாஜக பற்றியும் வந்து எடப்பாடி அவர்கள் தீவிரமான விமர்சனத்தெல்லாம் வைக்க மாட்டேன்றாரு. எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணிங்கிறது எப்படி வேணா அமையலாமா? ஸோ பாஜக தன் தரப்புக்கு வேலை செய்வதும் அதிமுக இது நமக்கு பெஸ்ட் என்று நினைப்பது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் அரசியல். அதனால எடப்பாடி பிடிவாதமாக இருக்காரு சொல்ல முடியாது. அவர் சூழ்நிலைக்கு தக்க ஒரு முடிவு எடுப்பாரு. இப்போ ரெட்டலை சின்னம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுல இந்த ரெட்டலை வந்து அவருக்கு பொது தேர்தலையோ முன்னாடி ஈரோடு கிழக்கு தேர்தலையோ கிடைச்சதுக்கு காரணம் அப்போ அவர் பாஜகவோட நெருக்கமா இருந்தார் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அவர் பாஜக விட்டு விலகி வரும்போது ரெட்டலைக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது எடப்பாடி என்ன மாதிரி முடிவு எடுப்பார் என்பதை நமக்கு தெரிஞ்சது தான். அவர் பாஜகவோட நெருக்கமா போறதுக்கு தான் விரும்புவார்னு நினைக்கிறேன். இல்ல, செய்தியாளர்கள் சந்திப்புல எல்லாமே சரி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் சரி, இரண்டாம் கட்ட தலைவர்களாலும் சரி, செய்தியாளர் சந்திப்புல மீண்டும் மீண்டும் அவங்க சொல்றாங்க இல்லையா, சைக்கிளாஸ்மே தினகரனும் சரி அதிமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் கேட்கிறேன். அதனால சில குறிப்பிட்ட தலைவர்கள் அப்படி சொல்றது உண்மை, நீங்க சொல்றது உண்மைதான். பட் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அப்படி சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி 21 தேர்தலில் நம்ம பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் 75 இடங்கள் நம்ம பெற்றோம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி டிடிவி போன்றவர்கள் இணைந்து கொண்டால் இன்னும் அதிக இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுக அரசு மேல அதிருப்தி இருக்கிற இந்த சூழலில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கூட்டணி பாஜக அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாஜக நினைக்குது. அதற்கான முயற்சியை அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சூழலை பொறுத்து கூட்டணி அமையும் சொல்லியிருக்கீங்க. எந்த அரசியல் கூட்டணியும் சூழலை பொறுத்து தான் அமையும். யாருமே யாருக்கும் விரோதி இல்லை, யாருமே யாருக்கும் நண்பரும் கிடையாது. அந்த சூழல்ல இவங்களோட சேர்ந்தா நம்ம வெற்றி பெற முடியுமா? இந்த கதவு மூடிடுச்சுன்னா அந்த கதவை திறக்க முடியுமா? நம்ம ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா? அவங்க ஓட்டு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா? வெற்றி பெற முடியுமா? 21 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றது. அது மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாமே வெற்றி பெற்றது முக்கியமான விஷயம். ஸோ தினகரனையும் சேர்த்துனாங்கன்னா ஓபிஎஸ் தினகரன் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது நிச்சயமா வந்து அது சசிகலா எல்லாரும் ஒன்று சேரும்போது அது வெற்றிக்கான வாய்ப்புன்னு அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வெற்றி பெறத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி அமையுமே தவிர ஜெயலலிதா அவர்களே 99 வந்து பாஜகவோட நீ கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. 2004 அவங்களே கூட்டணி வச்சாங்க. அதனால யாரோட கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது அதிமுகவுக்கும் பொருந்தும். நன்றி திருப்பிரியன். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு.